கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஹெல்த் கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரதுனால தான் இப்போ வீடியோ வந்து டிலே ஆயிடுச்சு. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். இப்போ நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான். இந்த ட்ராமா டோட்டலாக 18 பார்ட்ஸ் இருக்குது. அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி 4 வீடியோவாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியில் போயிடலாம். ஹீரோயினுடைய ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டுறாரு, ஹீரோனுடைய அப்பா. ஸோ அதுக்கப்புறமா அவளுடைய ஆன்ட்டி தான் எல்லா பிஸ்னஸையும் டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு நம்ம ஹீரோயின் தான். இருந்தாலும் வந்து அப்ராடுக்கு படிக்க போயிட்டதுனால இவங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதில் ஏகப்பட்ட பிரச்சனையாகி போயிடுது. இப்போது அவங்க என்னென்னா ஏகப்பட்ட கடனுக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய வீடு, அவங்களுடைய சொத்து, கம்பெனின்னு எல்லாமே அவங்க கையை விட்டு போகக்கூடிய நிலமையில இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு சொந்தமாக்கிக்கிற மாதிரி அங்கே ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரா. அவர் பேர் சியா. ஸோ அந்த சியா அப்படிங்கிற ஒரு மாஃபியா மெம்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தப்பான வந்து தொழில் பண்ணக்கூடியவர். ஸோ அவர் கையில் தான் இதெல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆன்ட்டி அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணிட்டு இருக்கா. எப்படி இவ்வளோ பெருசு வளர ஊட்டிங்க அப்படின்லாம் கொஷின் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த சியா அப்படிங்கிற அந்த வயசானவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாமே உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதை அடைக்கிறதும் உங்களுக்கு சிரமங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முன் வந்திருக்கேன். பேசாமல் இந்த கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு பதிலாக நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா இந்த கடன் எதுவுமே இல்லாமல் ஆக்கிடலாம். உன்னுடைய சொத்து உன்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டீல் வச்சுக்கிறாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. அதை கேட்டோன்னே அவளுடைய ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆன்ட்டி கிட்ட பேசிட்டு தான் இவர் இப்போ ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அவங்க ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஹீரோயினை பார்த்து, பாத்தியா நீ இந்த கல்யாணம் மட்டும் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்மளுடைய சொத்து நம்மக்கிட்டே இருக்கும், பிஸ்னஸில் எந்த பிரச்சனையும் இருக்காது, நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதாகவும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வந்து திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது, அதனால நீ இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் முடியவே முடியாது, என் அப்பா வயசில் இருக்க ஒருத்தரை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்பில் என்னைக்கு கல்யாணம் நடக்குதோ அன்றைக்கி நான் விரும்புகிறவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், லவ் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு அவளுடைய ஆன்ட்டியும் அப்புறம் அந்த அங்கிளும் சேர்ந்து அவளை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய ஆன்ட்டியும் என்னுடைய அண்ணன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார், இந்த கம்பெனியெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணார், இதெல்லாம் வேற ஒருத்தர் கைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுருக்கியா? குடும்பத்தோடைய மானத்தையும் பேரையும் வந்து காப்பாற்றுறதுக்காக தான் யாருக்கும் தெரியாத மாதிரி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த சொத்தெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா உங்கள் அப்பா பேருக்கு தானே அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் முடியவே முடியாது, அது அசிங்கம் கிடையாது, நான் வயசில் பெரிய ஒருத்தரை காதல் இல்லாமல் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்பாவோட பேருக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறான். இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் அவளுடைய ஆன்ட்டி ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்கிறாங்க. அந்த ஹோட்டலில் அவளோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பிஸ்னஸை பற்றி ஆரம்பித்து அப்படியே அவளுக்கு ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வர வைக்கிறாங்க. அந்த ஜூஸில் நம்ம ஹீரோனுக்கு தெரியாமல் இவங்க பிளான் பண்ணி ட்ரக் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை குடித்தோடனே நம்ம ஹீரோயின் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. அவள் மயக்க போட்டு விழுக அப்படியே இந்த ஆன்ட்டி கண்ணை காட்டுறாங்களா. இப்போ அந்த அங்கிள் இருக்கார்ல வயசானவர், இவளை கல்யாணம் படிக்கணும் ஆசைப்பட்டாரே, அந்த சியாவுடைய ஆட்கள் வந்து நம்ம ஹீரோயினை அங்கேருந்து ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு பிறந்தநாள் விழா நடந்துட்டுருக்கு. அப்பாவுக்கு பார்த்தோன்னா 2 ஒய்ஃப், ஒன்று ஹீரோவுடைய அம்மா, இன்னொருத்தவங்க ஹீரோவுடைய அப்பாவுடைய லீகலான ஒய்ஃப். ஹீரோவுடைய அம்மா பார்த்தோன்னா ஹீரோவுடைய அப்பா வீட்டில் வேலைக்காரங்களாக இருந்திருப்பாங்க. ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோவுடைய அப்பாவுடைய லீகல் ஒய்ஃப். அவங்க பக்கத்தில் இருக்க அந்த கோட்டு போட்டிருக்கவன் பேர் பெச், நம்ம ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர். ஸோ இந்த ஒய்ஃப் அவங்களுக்கு பிடிக்காததுனால தான் ஹீரோவையும் ஹீரோவுடைய அம்மாவையும் சாக்கு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை வச்சு வீட்டை விட்டு விரட்டி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோவுமே இந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கான், எந்த ஒரு இன்விடேஷனும் இல்லாமல். காரணம் என்னென்னா அவங்க அம்மா வந்து ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட, வருஷம் ஒரே ஒரு நாளாவது உங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் மட்டுமாவது நீ போய் அவரை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்காகத்தான் நம்ம ஹீரோ அங்கே வந்திருக்கான், அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தோன்னா ஒரு ஒயின் யார்டுக்கு ஓனர் ஆகிட்டுருக்கான். அவன் ரொம்பவே வந்து அந்த கண்ட்ரியில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கான். ஒரு டாப் மோஸ்ட் பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நேம் வாங்கிட்டு நிறைய பேட்டி அந்த மாதிரியெல்லாம் வந்து மீடியா கவர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப டெவலப் ஆகியிருக்கான். இப்போ அவன் அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுவோம். அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா வந்து எப்போவுமே 2 ஒய்ஃப் மேலேயுமே ஈக்குவலாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் தான் நினச்சிட்ருப்பாரு. ஆனால் அவருக்கு அமைஞ்ச ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி இவங்கள பிரித்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ இவருக்கு ஹீரோவையும் ரொம்ப பிடிக்கும். ஹீரோ வந்து ரொம்ப பொறுப்பான பையன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே அவர் சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு. அவனுடைய பிஸ்னஸ் எப்படி போகுது என்ன ஏதுன்னெலாம் சொல்லிவிட்டு அவன் இந்த மாதிரி அம்மா வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வருஷம் கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். இந்த முறை என்ன கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே வாங்கி பார்க்குறாரு. கூட அவருக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு ஆன்டிக் வாட்ச் இருக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இதோட ப்ரைஸ் ஏகச்சக்கமாச்சே, இதெல்லாம் வந்துட்டு நீ வாங்கிட்ட அப்படி
அப்படின்னா, "போன வருஷம் உன்னுடைய ஒயின்யார்ட்ல நெறைய ப்ராஃபிட் பார்த்துருப்ப போல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத கேட்டோனே ஹீரோவும் ரொம்ப பெருமையா, "ஆமா, என்னோட உழைப்புக்கு பயனா என்னால இப்ப நல்ல ஒரு வருமானம் ஈட்ட முடியுது" அப்படின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லாம போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி தொடர்ந்து 3 வருஷமா நாங்க தான் பெஸ்ட்டு ஒயின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த கண்ட்ரிலன்னு சொல்லி எங்களுக்கான அவார்டும் கிடைச்சிருக்கு. அதில ஒரு ஒயின் தான் உங்களுக்கு நான் சாம்பிளா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அதையும் ஷேர் பண்றான். இவனுடைய வளர்ச்சிய பொறுத்துக்க முடியாம, அங்க அவனுடைய ஸ்டெப் மதர் வராங்க. ஸோ இங்க வந்த உடனே நம்ம ஹீரோவ மத்தம் தட்டுறாங்க. இந்த மாரி எல்லாத்தையும் வந்து பெருமையா ஏதோ நீயே செஞ்ச மாரி சொல்லிட்டுருக்கியே, உங்க அம்மா உங்க அப்பாவ ஏமாத்தி வாங்கிட்டு போன லேண்ட்ல தானே இப்ப நீ ப்ராஃபிட் பார்த்துட்டுருக்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டோனே ஹீரோவும், எது எங்க அம்மா ஏமாத்துனாங்களா? இருக்கலாம். அது எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மாவ ஏமாத்த வச்சதே நீங்க தானே! நீங்க சொல்லாமலா இந்த வீட்ல எல்லாமே நடந்திருக்கும்? எங்க தாத்தாவுடைய வெத்து நிலமா எதுக்குமே பயன்படாம இருந்த ஒரு நிலத்த தானே கொடுத்து என்னையும் எங்க அம்மாவையும் வீட்ட விட்டு விரட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதனால அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்ன பேசுறதுன்னே தெரியல. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். இவங்க 2 பேருக்கு சுத்தமா ஆகாது. இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து வாய் வழியா மாத்தி மாத்தி வந்து பேசிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய பெட்ச் நம்ம ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர். அங்க வந்து நம்ம ஹீரோவுடைய சட்டைய பிடிச்சிடுறான். எங்க அம்மாவ எதிர்த்து பேசுறியா? அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் ரொம்ப பொறுமையா சொல்றான். உன்ன அடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகாது. கை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இத பார்த்தோனே ஹீரோவுடைய அப்பாவுக்கு கோவம் வந்துருதா, உடனே அவரு நம்ம ஹீரோ கிட்ட போய் கெஞ்சுறாரு. "தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு. பிரச்சனை வேண்டாம். இங்க நெறைய பீப்பிள் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு போக விரும்பல" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ லைட்டா சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பாவ பார்த்து சொல்றான். "நீங்க என்னைக்குமே மாற மாட்டீங்க. என்னைக்கா இருந்தாலும் சரி, நீங்க அந்த ஒய்ஃப்க்கும் அந்த பையனுக்கும் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணம் எங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ்க்காக மட்டும் தான். அதான் முடிச்சுட்டேனே, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறமா ஹீரோயின ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு வராங்கல்ல, அப்ப அவளுடைய ஆன்டி அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி அங்கே பெட்டில் வந்து தூங்க வச்சிடுறாங்க. ஸோ அவள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காள்ல அந்த ட்ரக்னால. அப்போ அந்த சியாங்கிறவர்கிட்ட வந்துட்டு நம்ம பிளான் படி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயினை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு தானே. நீங்கள் இந்த கடனெல்லாம் திரும்ப கேட்க மாட்டீங்கல்ல. நான் உடனே அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், நீ கிளம்புன்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிடுறாங்க. அவரும் ஹீரோயின் தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வராரு. அவளை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே வந்து கண்ணா டச் பண்ணுறதுக்காகலாம் ஆரம்பிக்கிறாரா. ஹீரோயின் அப்போ தான் மயக்கத்திலேருந்து எந்திரிக்கவும் ஆரம்பிச்சிடுறா. உடனே அந்த ஆளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. ஆனால் அந்த ஆள் விட மாட்டேன், எல்லாமே இப்போ தான் பிளான் பண்ணி நடந்துட்டுருக்கு, உங்கள் ஆன்ட்டி ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்காக வராரு. ஆனால் ஹீரோயின் பொறுத்துக்க முடியாமல் கையில் கடிச்சது எல்லாத்தையும் வச்சு அவரை அடிச்சிடுறா. அவருடைய தலை மூக்குன்னு எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு பிடிச்சிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அந்த ஹோட்டல்லேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு ஓடிட்டு வந்துட்டே இருக்கா. ஸோ இவ தப்பிச்சு ஓடுற உடனே இவருடைய அதாவது அந்த சியாவுடைய ஆட்களும் அவளுடைய ஆன்ட்டியை பார்த்துட்றாங்க. ஸோ அவங்களும் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போகணும்னு சொல்லி கண்ணு மூணு தெரியாமல் ஓடி போய் அங்கே எதிரில் வரக்கூடிய காரை பார்க்காம அப்படியே விழுந்துட்டா. ஸோ அந்த கார்லேருந்து யார் இறங்குறான்னு பார்த்தா நம்மளுடைய ஹீரோ தான். ஹீரோ அவளை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறான். ஹீரோயின் அவளை பார்த்துட்டு என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சிட்ருக்கா. அங்கே ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கோ அப்படின்னு சொல்லி அவளுடைய ஆன்ட்டி பதறி போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ அங்கே அத்தனை பேருமே ஒன்றா சேர்ந்து வர இன்னும் அவளோட ஆன்ட்டியை பார்த்து, நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, ஏன் என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? இந்த கிழவருக்கு என்ன ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறீங்க? எனக்கு விருப்பம் இல்லை, நான் லவ் பண்ணாதவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னோடனே, நான் எல்லாமே நம்மளுடைய நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கே அது புரிய மாட்டேங்குது, நம்மளுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது திரும்ப, தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சியாவும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆட்களை ஏவி விடுறாரா. உடனே நம்ம ஹீரோயினை வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக நடுவில் வந்துடுறான். அந்த பொண்ணு தான் முடியாதுன்னு சொல்கிறாள். அப்பாவாக இருக்கக்கூடிய வயசு உங்களுக்கு, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் கட்டாய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அந்த சியாக்கு கோவம் வந்துடுது. நீ யார் நடுவில் வந்து தட்டி கேட்கறதுக்கு? நாங்கள் என்ன பண்ணணுங்கிறத எங்கள் 2 ஃபேமிலிக்குள்ளே முடிவு பண்ணிப்போம், நீ நடுவில் வராத அப்படின்னோடனே ஹீரோயினும் நான் சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதுக்கு காரணம் என்னன்னா இவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிடுறான். ஹீரோ அப்படியே ஷாக்கில் வாயடிச்சு போய் நிற்க, இங்கே அவளுடைய ஆன்ட்டியோ இல்லை இது சாத்தியமே கிடையாது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொன்னா? இவன் நிஜமாவே எனக்கு பாய் ஃப்ரெண்டு தான், நானும் இவனும் ரொம்ப வருஷமாக டேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. இதை அவங்க ஆன்ட்டி நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் வேறு வழி தெரியாமல் அப்படியே ஹீரோ கிட்ட போயிட்டு பயங்கரமாக அவனை கிஸ் பண்ணிவிட்டு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அவளுடைய அந்த ஆன்ட்டியும் அப்புறம் அந்த சியாவும் சேர்ந்து நம்புறதுக்காக மறுத்துட்ருக்காங்க. ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் சேஃபாக உட்காரலாம் வச்சிடுறான். அப்போ அந்த சியாவும் இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நம்ம பண்ண டீல் வந்துட்டு இப்போ நடந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு ஆட்கள் எல்லாம் வச்சு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வரதுக்காக அனுப்புகிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் கண்ணா பின்னான்னு எல்லாரையும்
எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு கடைசியாக வந்துட்டு இவங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறான். அவள் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை நம்பி வந்திருக்கா, அதனால் யாரையுமே கட்டாயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போகிறானா. உடனே அந்த சியாங்கிறவர் இப்போ ஹீரோனோட ஆண்டியை பார்த்துட்டு, இப்போ அவள் எனக்கு கிடைக்காம போயிட்டா, அதனால் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டீல் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, என்கிட்ட வாங்கின கடன் எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹீரோயினை கூட்டிகிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடுறானா. ஸோ அவனுடைய ஒயின்யார்ட் ஏரியா கிட்ட வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை ஒரு மாதிரி உன்னிப்பாக கவனிச்சுட்டே இருக்கானா. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கும் ஆல்ரெடி ஹீரோயினோட பரிச்சயம் ஆயிருக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு கண்ணில் ஏதோ சர்ஜரி பண்ண மாதிரி கண்ணெல்லாம் கவர் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோவும் அவனுடைய பேர் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மனசில் வந்துட்டு போகுது. ஸோ யாரை நான் லைஃப்பில் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவளை இப்போ பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே முணங்கிட்டு இருக்கான். அவருடைய அப்பா அவருடைய ஒய்ஃப் கிட்ட பயங்கரமாக வந்து புலம்பி தீர்த்துட்ருக்காரு. கம்பெனியில் பிரச்சனையாயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆகிற நிலைமைக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்மளால் இப்போ எதெல்லாம் சேவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு இவங்க பயங்கரமாக கொந்தளிச்சு இருந்துக்கிறாங்க. அப்படி இப்படி வந்து பிஸ்னஸில் தப்பு வரும், வேலை நீ என்ன தான் லட்சணத்தில் நீங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க, அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் இத்தனை வருஷம் சம்பாதிச்சு கொடுத்தேன் இல்லையா, இப்போ ஒரு முறை ஏதோ பிஸ்னஸில் தப்பு நடந்துருச்சு, அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் இழக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு அவருடைய ஒய்ஃப் இப்போ கடைசியாக அவர்கிட்ட எல்லாத்துக்கும் கடன் அடைக்கிறதுக்கு பணம் தானே வேணும், பணத்தை அடைச்சிட்டா பேங்க்ரப்சியை தவிச்சிடலாம்ல, பேசாமல் உங்கள் பையனுக்கு நீங்கள் கொடுத்த அந்த லேண்டை வந்துட்டு திருப்பி வாங்குங்க, அந்த லேண்டுக்கு இப்போ வேல்யூ கூட இல்லையா, ஸோ அந்த லேண்டை வாங்கிட்டு அதை விற்று அதுக்கப்புறம் அதில் வர பணத்தை வச்சு கம்பெனியை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோடைய அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவனுக்குன்னு நான் செஞ்சது அது ஒரே விஷயந்தான், அதுவும் அவள் உயிரோடு இருக்கும்போது, அதாவது ஹீரோடைய அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் அவங்களுக்காக பண்ணேன், நீ சொல்கிறது பேச்சு கேட்டு தான் நான் பண்ணேன், அது ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத இடம், அந்த இடத்த இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணியிருக்கானா அது முழுக்க முழுக்க அவனுடைய ஹார்ட் ஒர்க், அதை என்னால் அவன்கிட்ட இருந்து திருந்த முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவங்க கோச்சிக்கிட்டு அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஹீரோயின் வந்துட்டு ஒயினியாருக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அங்கே அவன் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு திரும்ப அந்த ஃப்ளாஷ்பேக் வந்துட்டுருக்கு. ஹீரோ இந்த ஒயினியாடை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி நிறைய படிக்கிறதுக்கெல்லாம் வந்து மிலனுக்குன்னு சொல்லி கிளம்பி போகிறான். அப்போ மிலனில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒயினியாடை சந்திச்சு அவர் மூலமாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒயினியாடை சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை எதர்ச்சியாக மீட் பண்ணுறான். பார்த்த உடனே அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறான் நம்ம ஹீரோ. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆகி போயிடுது அவனுக்கு. அவள் யார் என்னன்னு எதுவுமே தெரிஞ்சுக்கணும்லாம் நினைக்கவே கிடையாது. அவளை வச்சுக்கன்னு வாங்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவளுடைய இன்டராக்ஷன்ஸ் அவளோட ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு ரொம்பவே ரசிச்சிட்ருக்கானா. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவன் கிளம்பி போகும்போது பார்த்தா அவங்களுடைய வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருந்திருக்கு, அது ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து கிடக்கு. ஸோ அந்த காரில் இருக்கக்கூடியவன் அங்கே வெளியில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், உள்ளே ஒரு பேசஞ்சர் இருக்காங்க, தயவு செஞ்சு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, ஒரு ஆக்சிடென்ட் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க அந்த ஒயினியாடுக்கு வந்த நபர் தான் இவருன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு அங்கே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறது, உள்ளே இருக்க பேசஞ்சரை ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறதே நம்ம ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டான். ஃப்ளாஷ்பேக் முடிச்சோடனே நம்ம ஹீரோவும் இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சு தானே எத்தனை ஆம்பளைங்களை நீ இந்த மாதிரி ஏமாத்திருப்ப, சத்தியமாக நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்னு தான் லைஃப்பில் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்தேன், ஆனால் அதெல்லாம் மீறி ஃபேட் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கனா உனக்கு நான் பாடம் கற்பிக்கணும்னு இருக்குது. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியோ என்னை எவ்வளோ பிரேக் பண்ணியோ அதே அளவுக்காக நான் உன்னைய ஹர்ட் பண்ணுவேன், உனக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு தான் உன்னை இங்கேருந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயினும் வந்து கண் விழிச்சிடுறாள். அவளுக்கு எங்கே இருக்கோ என்ன எதுனே புரியல. அப்புறம் ஹீரோ தான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல பேரை சொல்லி வேற கூப்பிட்டுட்றான். நம்ம ஹீரோயினுக்கு உடனே சந்தேகமாகிடுது. உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னோடனே கூகுளில் உன்னைய பற்றி சர்ச் பண்ணேன், ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு தெரியாதவங்களெல்லாம் கூட்டு வர முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிக்கிறான். ஹீரோயினும் உங்கள் வாய்ஸ் எனக்கு ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குது, நம்ம 2 பேரும் எப்பயாவது பழகிருக்கோமா பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னை பற்றின இன்டர்வியூஸ் ஏதாவது டிவியில் பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக என்ன லவ்னு சொன்னேன், எதுக்காக அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு கிஸ் பண்ண பாரு, வீடியோ எடுத்து மீடியாவில் போட்டுட்டாங்க, நான் ஒரு பிஸ்னஸ்மேன், என்னுடைய பேர் கெட்டக்கூடாது, அதனால் நீ தான் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு திடுக்குன்னு ஆகிடுது. ஏற்கனவே நான் ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் உன்னைய யூஸ் பண்ணிட்டு வெளியில் வந்தேன், ஆனால் நீயும் இப்போ அதிக சொல்கிறியா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ அதுக்கு எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய இமேஜ் எனக்கு ரொம்ப முக்கியம், ஆல்ரெடி நீ என்னைய கிஸ் பண்ணிட்டதா இப்போ பிஸ்னஸ் வேர்ல்டில் எல்லாருக்கும் வைரலாக பரவிடுச்சு, ஸோ அதுக்காக நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ என்னைய தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டோன்னே ஹீரோயினும் முடியவே முடியாது, ஆல்ரெடி ஒரு முறை தப்பிச்சு வந்திருக்கேன், என்னால் திரும்ப வந்துட்டு காதல் இல்லாத ஒரு கல்யாணத்தில் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்கே எழுந்து கத்திட்டு கோவமா ஓட்ட எடுத்துடுறா. ஸோ ஓடுற வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்துட்டுருக்கான். வெளியில் கண்ணாபின்னான்னு ஓடுனதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரியுது அவரும் வைன்யார்டில் இருக்கா, சிட்டிக்குள்ளவே இல்லை. எங்கே இருக்கா என்ன ஏதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியல அந்த இருட்டில் வேற. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வரான். வந்த உடனே அவனை பார்த்துட்டு நம்ம எங்கே இருக்கோம், என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவுமே நீ என்னுடைய வைன்யார்டில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைன்யார்டுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் எனக்கு ஃபோன் கிடைக்குமா, என் பிரதருக்கு நான் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோவும் உனக்கு பிரதர் யாரும் கிடையாது, நான் கூகுளில் பார்த்தனே அப்படின்னு சொல்கிறான். தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத, ஆல்ரெடி உன்னை இன்வால்வ் பண்ணதுக்கே நான் இப்போ வந்து வருத்தப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் முழங்குறா. ஸோ ஹீரோவுமே நீ யாருக்கு கால் பண்ண போகிறேங்கிற உண்மையை சொல்லு, பாய் ஃப்ரெண்டை தான் பிரதர்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தேவையில்லாத விஷயத்தில் இப்படி வந்து மூக்க நுழைக்காத, நான் மீன் பண்ணது பிரதரை மட்டும்தான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ ஹீரோவுமே அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்றானா, வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இப்போ அங்கே உட்காந்து மெக் அப்படிங்கிறவனுக்கு ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்து எனக்கு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் வந்து அமைஞ்சிடுச்சு, ஆன்ட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பா இருக்கும் போதே ஆன்ட்டி ஒர்க் பண்ணும்போது பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, தப்பு தப்பாக நிறைய லாஸ் விட்டுட்ருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி திரும்ப ஏதோ பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்னைய நடுவில் கோர்த்து விட்டுருவாங்க. இந்த அளவுக்கு ஆன்ட்டி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ ஒருத்தனை நம்பி வேற நான் உள்ளே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பக்கத்துலேருந்து மெக்குங்கிறவனும் பேசிகிட்டு இருக்கான். நீ எதுக்காக அவனை நம்பி போனேன், அவன் வந்து ரொம்பலாம் நம்பாதே, அவன் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே நான் கவனமாக தான் இருப்பேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காளா. அப்போ தான் அங்கே ஹீரோ வந்துடுறான். ஸோ இப்போ அந்த மெக் அப்படிங்கிற பேரை கேட்டோடனே ஹீரோக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து யோசனை வருது, ஃப்ளாஷ்பேக்கில் இருந்தவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு பிறகு இப்போ நம்ம டீலை பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவன் பேசுகிறான். 1 வருஷம் நம்ம கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் நான் தான் முடியாதுன்னு சொல்கிறேன்ல, உனக்கெல்லாம் வந்து ஒரு தடவை சொன்னால் தலையில் ஏறவே ஏறாதா, இதுக்காகத்தான் நீ பிளான் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கா. அதுக்கு ஹீரோவுமே நான் உன்கிட்ட சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை லவர்கிட்டையோ போயிட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு சொல்லு அப்படின்னோடனே ஹீரோ வந்து திரும்ப தான் சொல்கிறான். என்னுடைய ரெப்புடேஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நீ தான் இப்போ நடந்துக்கிட்ட, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு கிஸ் பண்ணியிருக்க, என்னை லவர்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லியிருக்க. ஸோ ஒன்றால் மட்டும் தான் இதுக்கு பொறுப்பெடுத்துக்க முடியும். நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணால் கூட அது இன்னும் கொஞ்சம் வந்து பிரச்சனையை தான் உண்டாக்கும். ஸோ நீ என்னைய கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னோடனே ஹீரோயினும் நான் தான் உன்கிட்ட சாரி சொல்கிறேன்ல, எத்தனை தடவை வேணாலும் சாரி சொல்லிக்கிறேன், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறா. இப்போ ஹீரோவும் உன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப லாஸில் இருக்குல்ல, இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தாரே ஒரு கிழவர், அந்த கிழவர் வந்துட்டு ஒரு மாஃபியா மெம்பர், அது உனக்கு தெரியுமா? நான் இப்போ நீ மயக்கத்தில் இருந்த அந்த சமயத்தில் உன்னை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸுமே கேதர் பண்ணிட்டேன். உன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை நல்லா எடுத்து நடத்தணுங்கிறதுக்காகத்தானே ஜுவல்லரி டிசைனிங் படிக்கிறதுக்கெல்லாம் நீ அப்ராட் போயிருந்த. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த கம்பெனி எல்லாத்தையுமே அந்த ஆள்கிட்ட கொடுக்க போறியா? அதுக்கு பதிலாக நான் உனக்கு பிஸ்னஸில் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், நீ என்னைய 1 வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட கம்பெனி உன்னோட சொத்துன்னு எல்லாத்தையுமே உனக்கு மீட்டு கொடுக்குறேன். இந்த இக்கட்டான நிலமையில உன் கம்பெனி இருக்கும்போது அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்தையும் விட அவளுடைய அப்பா கம்பெனி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி 1 வருஷம்தான் கரெக்டாக இந்த மேரேஜ் வந்து முடிஞ்சிடணும், அதுக்கப்புறம் நீ வந்து எதுவும் பிரச்சனை படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்கிறா. அவனுமே தன்னோட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அடுத்த நிமிஷம் பார்த்தா ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து பரபரன்னு ஓடிட்டுருக்காங்க. ஹீரோ உடனே ஓடி போயிட்டு பார்க்குறான். பார்த்தா ஒயின் யார்டில் ஒரு சின்ன பகுதியில் வந்துட்டு நெருப்பு வச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதை யார் பண்ணா அப்படின்னா ஹீரோவுடைய ஒயின் யார்டுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி அதே ஊரில் ஒரு ஒயின் யார்டு இருக்கும். ஸோ அவர் வந்து ஹீரோவை எனிமியாக கன்சிடர் பண்ணுவார். அந்த நபர் வந்துட்டு ஒரு வில்லேஜ் சீஃப் மாதிரி. ஸோ ஹீரோவுடைய வளர்ச்சி அவருக்கு பிடிக்கலை, அதனால் ஹீரோவையும் அவனுடைய அந்த ஒயின் யார்டையும் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அதுக்காகத்தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் கூடவே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோ. இது வந்து நம்மக்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, ஸோ அவர்கிட்ட போய் பிரச்சனை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு எனிமி அதில் ஃபயர் வச்சு விட்டது எல்லாமே இந்த நபர் தான். இவருடைய பொண்ணு கூட உட்காந்துருக்கக்கூடிய பெங் அப்படிங்கிறவ. இந்த பெங்கு பார்த்தா ரொம்ப நல்லவ, அவங்க அப்பா மாதிரி கிடையாது. அவங்க அப்பா வந்து தான் மட்டும்தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுயநலவாதியாக இருப்பார், அதுக்காக ஹீரோ அழிக்கிறதுக்காக பார்ப்பார். ஆனால் இந்த பெங் வந்துட்டு ரொம்ப நல்ல பிள்ளை, பிரதர் மாதிரி கன்சிடர் பண்ணுவா, ஹீரோ கிட்ட நிறையா பேசுவா பழகுவா, எந்த சைடு நியாயம் இருக்கோ அதுக்காக மட்டும்தான் இந்த பொண்ணு பேசுவா. அவங்க அப்பா தப்பு பண்ணும் போதெல்லாம் ஹீரோ மூலமாக அவள் தெரிஞ்சுக்கும் போது அவங்க அப்பாவை கண்டிக்கவும் செய்வா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கிறாளா. ஸோ இப்போ அவளுக்குன்னு சொல்லி அங்கே ஒரு ட்ரெஸ் வந்து ரெடியாக இருந்துட்டுருக்கு. ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை எதுவுமே யோசிக்காமல் எடுத்துகிட்டு அவாட்டுக்கு குளிச்சுட்டு போட்டுட்றா. ஸோ இங்கே யாருமே இல்லையே, அதனால் இதுதான் தனக்கான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஆள் இல்லாதனால எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கான பின்னான்னு ஓட்டுறா. அந்த ஒயின் யார்டில் வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கங்கிறது தெரியாமல். ஸோ இப்போ இவ ஒயின் யார்டில் இங்கிட்ட அங்கிட்டுன்னு சொல்லி ஓடிட்டுருக்கும் போது பார்க்குற
பார்க்குற மற்றவங்க எல்லாருமே இந்த இடத்துல புதுசாக ஒருத்தி இருந்துட்டுருக்கா, பாஸ் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கல. ஸோ இவ கண்டிப்பாக ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா, மேபி அந்த எதிரி ஃபார்ம்லேருந்து கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு தீஃப்னு கத்திட்டு துரத்துறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் நான் ஒன்றும் திருடி கிடையாதுன்னு கத்திக்கிட்டே ஓடிட்டுருக்கா. ஸோ இவங்க எல்லாருமே விடாமல் துரத்தி வந்துட்டுருக்காங்களா. ஹீரோவுமே இவங்க கத்துற சவுண்டு கேட்டுட்டு அந்த பக்கமாக வந்துடுறான். அவனுமே ஹீரோயினை சுற்றி வளைச்சிட்றான். ஸோ இப்போ இவன் இங்கே இறங்கி வரும்போது தான் ஹீரோயினை அந்த பக்கம் வந்து பிடிபட்டுட்றாளா. எல்லாருக்கிட்டையும் வந்து விளக்க கொடுத்துட்ருக்கா. நான் திருடி கிடையாது, என்னை விடுங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை திருடியை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டிருக்கக்கூடிய பேண்ட்டோடைய பாக்கெட்டில் கை விட்டுட்டு அதுலேருந்து ஒரு ரிங் எடுக்கிறான், டைமண்ட் ரிங். ஸோ நான் சொன்னேன்ல இவன் நிஜமாவே திருடி தான், பாருங்கள் இந்த மாதிரி ரிங்கை திருடிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் அப்போ தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறா, ஹீரோ தான் வேணும்னே இந்த ரிங்கை தன்னோட பாக்கெட்டில் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு செம்மையாக கடுப்பேறுது. ஹீரோவும் இவ யார் என்ன இந்த இருந்தாலும் பார்த்துட்ருக்கீங்க, இவ தான் என்னுடைய ஃபியான்ஸே, நானே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் பாருங்கள் ரிங்கை தூக்கிட்டு அவளே எஸ்கேப் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருக்கிட்டையும் கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ ஏமாற்றி வச்சுட்றான். அதுக்கப்புறம் ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு நானே இந்த மாதிரி ஓட்டெல்லாம் எடுக்காமல் இருந்திருந்தா உன்னை எல்லாருக்கிட்டையும் முறையில் நல்ல மரியாதையோடு என்னோடய ஃபியான்ஸே என்னோட ஒய்ஃப் ஆக போகிறேன்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சுருப்பேன். ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட்டு போனேன் அப்படின்னோடனே ஹீரோயினும் அப்போ வேணும்னே தானே இந்த ரிங்கை போட்ட அப்படின்னோடனே நீ இப்படி ஒரு வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் இதை நான் பண்ணேன், நான் நினச்ச மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு, என்கிட்ட நைட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ காலையில் ஓடி பார்த்தா அப்போ நான் சும்மா வச்சுவேனா அப்படின்னு சொல்லி அவளுக்கு அங்கே வார்னிங் கொடுத்துட்ருக்கான். அப்போ தான் அங்கே ஹீரோக்கு ரைட் ஹேண்டட் பர்சனாக இருக்கக்கூடிய ஓம் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கர் வரான். இவன் நம்ம ஹீரோக்கு கூட பிறக்காத ஒரு தம்பி மாதிரி. இப்போ ஹீரோவை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு, எதுக்காக அவளை ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கே ஹீரோவுமே 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த நிலமையில இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல, அதுக்கான காரணம் இவ தான் அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் கேட்க அப்ராடில் ஒருத்தைய பார்த்து ஏமாந்து போனேனே அது இவ தான் அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு ஜோமுக்கு பயங்கர ஷாக் ஆகி போயிடுது. ஆனால் அவளை பார்த்தா அப்படி தெரியலையே, இன்னசென்ட்டாக இருக்காளன்னு உடனே இதே முகத்தை வச்சு தான் என்னை ஏமாத்துறான், இன்னும் எத்தனை ஆம்பளைங்களை ஏமாத்துறான்னு தெரியலை, இவளை நான் சும்மா விட மாட்டேன், இவளை பார்க்கவே கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருந்தேன் தான், ஆனால் தானாகவே என்கிட்ட வந்திருக்காள்ல, ஸோ அவளை வச்சு செய்யாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஜோமும் எனக்கு என்னவோ சந்தேகமாகவே இருக்குது, அந்த பொண்ணு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டியோன்னு தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன்னு உனக்கே தெரியும் இல்லையா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படிப்பட்டவனா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் இவங்க பேசுகிறது எதுவுமே தெரியாமல் இந்த கல்யாணத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு மட்டுமே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ அதுக்கு பிறகு ஹீரோவும் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஹீரோயின் கிட்ட யாரும் கொடுக்கக்கூடாது, கூடவே அவள் எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க சொல்லி போயிட்டுறான் வெளியில் வேலையாக. அப்போ ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் 2 பேர்கிட்ட வந்து ஃபோன் கேட்குறா. எதுக்கு ஃபோன் பாஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னா உடனே இல்லை நான் ரொம்ப போர் அடிக்குது எனக்கு இங்கே, அதனால ஃபோனில் ஏதாவது கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடுவேன்ல அதுக்கு தான் கேட்குறேன்னு உடனே அவனுக்கு 2 பேர் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு சரி எப்படியும் வந்து பாஸோட ஒய்ஃப் ஆக போகிறவ, நாளைக்கு நம்மளுக்கும் சம்பளம் இவ தான் கொடுக்கணும், இவளை பகச்சிக்கக்கூடாது, அதனால ஃபோனை கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபோனை கை நீட்டி வாங்குறாளா. அதை வாங்கி நோண்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அடுத்த செகண்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து ஃபோனை பிடுங்கி அந்த ஒர்க்கர்ஸை திட்டிட்டு ஹீரோயினை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அவனும் அவளை போட்டு பயங்கரமாக திட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் சொல்கிறது எதையுமே நீ ஒழுங்காக கேட்க மாட்டல்ல, நீ எப்படினாலும் இங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்த்துட்ருக்கியா, நான் சொன்ன டீலுக்கு நீ ஓகேன்னு எனக்கு ஆல்ரெடி வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீ பண்ணுறதும் சரி அப்புறம் அந்த அங்கிள் பண்ணதும் சரி ஒரே விஷயம்தான், 2 பேருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் வந்து வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஸோ அப்போ இதை வந்து நீ சொல்லலாம், ஆனால் உன்னுடைய ஃபேமிலி மெம்பரே அது அப்படி ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாரு அப்படிங்கிறான். பார்த்தா அவளுடைய ஆண்டி வந்து நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவளோட ஆண்டியும் நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு சாரி நான் வந்து உன்னை இந்த மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பார்த்தேன், நம்ம ஃபேமிலியோடைய பேர் தான் வந்து முக்கியங்கிறதுக்காக தான் அந்த வயசில் அதிகமானவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கட்டாயமே படுத்தினேன், அவனுக்கு அவர் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு அவருக்கு பயந்து போயிட்டு தான் நான் அவனுக்கு அந்த ட்ரிங்கில் வந்து ட்ரக்கெல்லாம் கலந்து கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் அவனுடைய ஆண்டி தானே, உங்கள் அப்பாவுக்கு இருந்த ஒரே தங்கச்சி தானே, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, எனக்கும் உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, உனக்கும் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு பாரு, இப்போ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இவ்வளோ ரிச்சான ஒருத்தனை வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது முன்னாடி அவன் கூட ஜாயின் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ இவங்க கூட ஜாயின் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க ஆண்டி கிட்ட பயங்கர சூப்பராக பேசிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்துட்டு சொத்து எல்லாத்தையுமே நான் மீட்டு கொடுக்குறேன், உங்களுக்கு திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பணம் கொடுத்துட்றேன், ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான், இன்னும் 2 நாளில் எனக்கும் உங்களுடைய நீஸ்க்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அதை கிட்ட ஷாக் ஆக்கிட்றா, எப்படியாவது கல்யாணத்தை தள்ளி போட்டு அவளுடைய அந்த பிரதர் மெக்கனோட ஹெல்ப்போட எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். ஆனால் 2 நாளில்
கல்யாணமா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கும்போது அவளுடைய ஆன்ட்டியுமே அதுக்கு என்னப்பா நாளைக்கே கூட கல்யாணம் வச்சுக்கோ, நீ சொன்ன மாதிரி அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன், பொண்ணுக்கு ஒன்றை விட வேறு யார் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பா அப்படி இப்படின்னு ஹீரோ கிட்ட பயங்கரமாக வந்து வலிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிடாமல் ஹீரோயின் இதுக்கு மேலே பேசி வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருந்துட்டா. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய ஆன்ட்டி வந்துட்டு பார்க்குறாங்க. இவங்க ஹீரோவுடைய இறந்து போன அம்மாவுடைய சிஸ்டர். இவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே சந்தேகம். எப்படி வந்து ஒரு பொண்ணை கூட திரும்பி பார்க்காத இவன் திடீர்னு ஒரு பொண்ணை சந்திச்சு வைனி அடுக்குன்னு கூட்டிகிட்டு வந்து 2 நாளில் கல்யாணம்னு சொல்லிட்டு தெரியிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர் மூலமாக கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயினை அவங்க உட்கார வச்சு பேசிக்காக எந்த ஒரு கொஷின் கேட்டாலுமே ஹீரோ வந்து முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கானா. இதனால் அந்த ஆன்ட்டிக்கு கோவம் வந்துடுது. முதல்ல நீங்கள் இருந்து கிளம்பு, நான் இவகிட்ட பேசணும் தான் வந்தேன், உங்ககிட்ட பேசணும்னா நான் இதுக்காக இவளை பார்க்குறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி திட்டி ஹீரோவை அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ இவனை நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க போறியா, உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயினும் இல்லை எனக்கு சம்மதம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறாங்க. ஹீரோ வெளியில் நின்று பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உண்மையெல்லாம் வளரிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஷாக் ஆகி இருக்கக்கூடிய ஹீரோவுடைய ஆன்ட்டிக்கிட்ட ஹீரோயினும் எனக்கு ஆரம்பத்தில் சம்மந்தம் கிடையாது தான், நாங்கள் சந்திச்சே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் அவன் வந்து விடாமல் என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு அவன் லவ்வெல்லாம் கன்ஃபஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி ஒரு லவ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது ஒரு கொடுப்பனை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் மனசார ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிடுறா. இருந்தாலுமே அவங்க ஆன்ட்டிக்கு மனசில் வந்து ஒரு ஓரத்தில் டவுட் இருந்துகிட்டே இருக்குது இவங்க 2 பேர் மேலேயும். சரி இதுக்கு மேலே இவகிட்ட கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. அப்போ நம்ம ஹீரோவுமே அவங்க ஆன்ட்டியை பார்த்தோன்னே அவங்க ஆன்ட்டியும் சரி 2 பேருக்கு வந்து கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. ஹீரோ அதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து பொய் சொல்லிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவகிட்ட போயிட்டு ரொம்ப லவ்லி டிவ்லியாலாம் நினச்சிட்ருக்கான். அவள் பிடிச்சி அவளை தள்ளிட்டுருக்கா. அவன் வந்து அவளோட கையெல்லாம் வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க ஆன்ட்டிக்கு முன்னாடி நடிச்சிட்ருக்கான். ஸோ அவங்க ஆன்ட்டியும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பரவாயில்ல இவங்க 2 பேருக்கும் விருப்பம் இருக்கோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு அதை நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து அவங்க ஓடிட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு தனியாக வந்து இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக் சீன் அப்பப்போ வந்து தான் போயிட்டுருக்கோம். ஹீரோயின் பார்த்தோன்னா இப்போ கண்ணில் சர்ஜரி பண்ணிகிட்ருக்கால. அப்போ ஹீரோ தான் அவகிட்ட நாம் அப்படின்னு அறிமுகமாகிட்டு அவளோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். அவளுக்கு துணைக்கு அங்கே யாருமே கிடையாது மெலனில். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் வந்திருப்பாள்ல, அவகிட்ட பேசி தான் அவளை பற்றி நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கான். இப்போ நம்ம ஹீரோவை பார்க்கலனாலுமே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக வந்து பழகிறதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோயினுடைய அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டேயில் டெய்லியுமே நம்ம ஹீரோவுடைய பாட்டு தான் மேஜராக இருந்துகிட்ருக்கோம். ஹீரோயினும் ஹீரோ 2 பேருமே வந்து தங்களை அறியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒரு நாள் ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிற சமயத்தில் நான் வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கிறதா காட்டுறான். அந்த ஃப்ரெண்டும் இத்தனை நாள் அவள் உன்னை பார்த்தது கூட கிடையாது, அப்போது அவள் உன்னை பார்த்தா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவுமே அதுக்கு அவளுமே ஒரு ஐடியா கொடுத்துருக்கா. இன்றைக்கி சர்ஜரி முடிஞ்சு கண்ணை திறக்கும் போது கரெக்டாக 10 மணிக்கு என்னை வர சொல்லியிருக்கா, முதல்ல என்னையை தான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து அவள் கண் விழிக்கும் போது என்னையை முதல்ல பார்த்த உடனே அவளுக்கு என்னை பிடிச்சி போயிடும் அப்படிங்கிறது தான் அவளுடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் நான் அவகிட்ட இந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி 10 மணி ஆக போகுது, சீக்கிரம் வா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்டே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்கக்கூடிய நர்ஸ் இவனை நல்லா வந்து பரிச்சயமானவங்களாக இருக்காங்க, டெய்லியுமே இவன் வந்து போகிறதுனால. ஸோ ஹீரோவை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி கண் விழிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. 10 மணிக்கு தானே கண் கட்டு அவிழ்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரியல, இன்றைக்கி டாக்டர் வந்து திடீர்னு 8 மணிக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ 8 மணிக்கு கண் கட்டு அவிழ்த்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவளுடைய பிரதர் மெக் வந்தான். ஸோ அவன் இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். சொல்லப்போனால் அவங்க மிலனில் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஹீரோக்கும் அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. ஹீரோ அப்படியே உறைஞ்சி போயிட்டு ரொம்ப டவுனாக இருக்கிறத பார்க்கக்கூடிய அவனுடைய ஃப்ரெண்ட் ஹீரோயினுடைய அட்ரஸ் எனக்கு நல்லா தெரியும், மிலனுக்கு வெளியில் அவள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதனால வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோயின் அங்கே பிரதர் மெக்குன்னு ஒருத்தர் தான் சொன்னல அவன் கூட பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்து அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஷாக் ஆகுறான். அப்போ அந்த ஃப்ரெண்டுமே யார் இவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க அவளுடைய பிரதர் மெக் பேர் எனக்கு நிறைய சொல்லியிருக்கான் அவனை பற்றி அப்படின்னு சொல்கிறான். அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கும் போது தான் அங்கே ஹீரோயின் ரொம்ப சத்தமாக வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். என் லைஃப்பில் இனிமேல் நாமன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, அந்த நாமுங்கிறவனை பார்த்ததே வந்துட்டு நான் என் மனசுலேருந்து அழிச்சிடுறேன், எனக்குமே நான் அவனை பற்றி பேச விரும்பலை, அவனை பார்க்க விரும்பலை, அவன் கண் முன்னாடி வரவே கூடாதுன்னு தான் நான் வேண்டி
வேண்டிக்கிறேன். அதனால் நீ தான் என்னை எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். நான் அவனை எனக்கு பார்த்துறக்கூடாது. அவனை பற்றின நினைவுகள் எனக்கு வரவே கூடாது பிரதர் மெக் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோ இதெல்லாத்தையுமே கேட்டோன்னே ரொம்பவே பிரேக் ஆகிட்டுறான். இப்போ ஹீரோயின் அழுதுகிட்டே இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மெக் அப்படிங்கிறவன் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நெத்தியில் ஒரு கிஸ் எல்லாமும் கொடுத்துட்ருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் பிரேக் ஆகிட்டுறான். இப்போ இவங்களுடைய லாங்குவேஜ் படி பிரதர் அப்படின்னு சொன்னாலே அது பாய் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம், இல்லை அண்ணனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இந்த மெக்குங்கிறவன் ஹீரோயினுக்கு அண்ணன் கிடையாது, அவள் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட். ஹீரோயின் பார்வை இழந்ததுனால தன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். என்ன ஃபோர்ஸ் பண்ணுறோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இப்போ இந்த மொமெண்ட்டை ரீகால் பண்ணி பார்த்துட்டு, சத்தியமாக அவள் பண்ண துரோகத்துக்கு நான் இது பழி தீர்த்தே ஆகணும், இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி தனக்கு தனி சமாதானமும் படுத்திக்கிறான். அடுத்த 2 நாளில் நம்ம ஹீரோக்கு கல்யாண வேலைகள்லாம் கடகடன்னு போயிட்டு கல்யாணமும் வந்துட்டு நடக்கிறதுக்காக வந்துடுது. ஹீரோயின் வந்து ரொம்ப ஆங்க்ரியாக இருந்துட்டுருக்கான். அவளை யாருமே வந்து புரிஞ்சுக்கல. ஹீரோவுடைய சார்பாக அவனுடைய அப்பாவுமே அவன் இன்வைட் பண்ணாமல் நியூஸை கேள்விப்பட்டுட்டு அவனுடைய ஃபேமிலியோடு அங்கே வந்திருக்காரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக மெயினாக வந்து ஹீரோடைய ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹீரோயினுக்கு ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சிட்றான். அவருடைய ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக கிஸ் பண்ண சொல்லி கத்திட்டுலாம் ஆடிட்டும் பண்ணிகிட்டு இருக்க ஹீரோவும் ஹீரோனுக்கு விருப்பம் இல்லைங்கிறது தெரிஞ்சுமே அத்தனை பேருக்கு முன்னாடி அவளை கிஸ் பண்ணிட்டான். அவள் வந்து அப்படியே வெறுப்போடு நின்றுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் முறைப்படியும் கல்யாணம்லாம் நடக்குது. 2 பேரையும் டான்ஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கும் போது ஹீரோயினும் இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கா. அவனுமே ஆமாம் என்னுடைய ஒய்ஃப்னா நான் சொல்கிறதுல கேட்டு தானே ஆகணும், இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பிஸ்னஸ் பீப்புள் தான், ஸோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவளை எல்லாமே பண்ண வச்சு ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே தனியாக வரலன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காளா. அப்போ ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர் அங்கே வராங்க. ஸ்டெப் மதர் அங்கே வந்த உடனே அவங்க திடீர்னு எனக்கு தலை சுற்றுது, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா, நான் இன்னைக்கு பிபி டேப்லெட் வந்து போடாமல் வந்துட்டேன், அதை கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வர முடியுமான்னொன்னே ஹீரோயினும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஒர்க்கர் அனுப்புகிறேன் அப்படின்னோடனே இல்லை அங்கே என்னுடைய ஜுவல்ஸ் பணமெல்லாம் கூட இருக்குது, ஸோ கண்டிப்பாக ஒர்க்கர் போகிறது சரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுங்கள் நானே போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்களும் பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்களுடைய கீ கார்டை நம்ம ஹீரோயின் கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரூமில் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே தான் வச்சுட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விடுறாங்க. அவளுமே உங்கள் பிளான் புரியாமல் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறா. பீப்புள் கொஞ்சம் பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வெட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ ஜோம் தான் போயிட்டு அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்துறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோ வீடியோ கிளிப்புன்னு காட்டிட்டு இந்த மாதிரி பாருங்கள், ஸோ இப்போ ஹீரோக்கு கல்யாண நாள் அன்னைக்கு கூட அவனுடைய பாஸ்ட் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் ஆகுதா, அவனுடைய பாஸ்ட் லவ்வர் கூட வந்து இப்போ அஃபாரில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகையோட அவன் ஹக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு கொஷின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோம் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வெயிட் பண்ண சொல்லிட்டு இந்த பக்கமாக நம்ம ஹீரோவை சந்திக்கிறதுக்காக வரான். ஸோ ஹீரோ கிட்ட வந்து எடுத்து சொல்கிறான். அவள் பேர் வந்து திப், அந்த பொண்ணு பேர் ஆக்ட்ரஸ் பேர். ஸோ இப்போ எப்படின்னா அந்த ஆக்ட்ரஸ்க்கும் ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு லவ் வந்து இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் முன்னாடி. 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்ஷன் டைப்பில் இருந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர் உள்ளே பூந்து அந்த பொண்ணை டேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருப்பான் அந்த ஆக்ட்ரஸை. ஸோ அந்த ஆக்ட்ரஸும் ஹீரோவை விட அவன்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி ஹீரோவை டம்ப் பண்ணிட்டு அவன் கூட வந்து சுற்ற ஆரம்பிச்சிருப்பான். இப்போ வரைக்கும் அவன் கூட தான் இருந்துகிட்ருக்கா. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட சோம் வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே ஹீரோவும் இதெல்லாம் பிளான்டாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதை பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு தெரியாது அப்படின்னு ஜோம் சொல்கிறான். சரி அவள் எங்கே அவளை பார்த்தியான்ன உடனே இல்லை நான் அவளை பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறான். சரி வா முதல்ல அவளை தேடுவோம், அதுக்கப்புறம் இந்த இஷ்யூவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். ஹீரோயின் இந்த பக்கமாக டேப்லெட்டை தேடிக்கிட்டு அந்த ரூமுக்கு வந்துட்டுருக்கால. அப்போ மீடியாக்காரங்கள்ட்ட திரும்ப மாட்டிக்கிறான். ஸோ இப்போ வந்து அவங்க அவள்கிட்ட கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த செயல் வந்து நார்மல் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. திருன்னு முடிச்சுட்டே இருக்காளா. அவகிட்டையுமே அந்த ஃபோட்டோவை காட்டி கேட்குறாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நபர் வந்து நடந்துட்டுருக்காரு, அதுவும் உங்களுடைய வெட்டிங் டேவை ரூன் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது ஹீரோயின் அதை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அது கூட நிற்கிறது வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவளும் ரொம்ப காமாக வந்துட்டு பல்லெல்லாம் கடிச்சிக்கிட்டே இவங்களுக்கு முன்னாடி வந்து பதில் சொல்கிறா. நான் ஹீரோவை நம்புகிறேன், ஹக்கு தானே பண்ணிக்கிறாங்க, ஸோ அதில் என்ன தப்பு இருக்குது, வெஸ்டர்ன் டைப்பில் வந்துட்டு ஹக்கெல்லாம் வந்து வேறு எதுவுமே கிடையாது. ஹக்குக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்லியான ஹக் இருக்குது, பிரதர் சிஸ்டர்லி ஹக் இருக்குது, இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்குள்ளே கூட வந்துட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் ஹக் பண்ணி தானே கிரேட்டே பண்ணுவாங்க. ஸோ அப்படித்தான் இது இருக்கும். நீங்கள் எதுக்காக
தப்பாக பார்க்குறீங்க, ஒரு ஹக் பண்ணிக்கிற விஷயம் வந்துட்டு அவ்வளோ சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த திப்பு அப்புறம் ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதரும் சேர்ந்து இந்த பக்கமாக அவங்களுடைய பிளான் வந்து எதிர்பார்த்த மாதிரி போகலை. ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து வெறுக்கலை, அவனை அடித்து சீனெல்லாம் க்ரியேட் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி வயிறு எரிஞ்சு அவங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறக்கூடிய பதிலெல்லாம் கேட்டு ஹீரோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கான். அடுத்த செகண்ட் வந்துட்டு அவன் இவங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்துடுறான். ஆக்சுவலாக வந்து இவன் சொன்னது எல்லாமே கரெக்டு தான், ஆனால் எங்களுக்குள்ள பாஸ்டெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஒருவேளை இப்போவுமே அஃபேரில் இருக்குன்னு சொல்ல போகிறானோ அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்ருக்கா. ஆனால் ஹீரோவும் எனக்கும் அந்த ஆக்ட்ரஸ்க்கும் நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருந்தது கிடையாது. ஆக்சுவலாக என்னுடைய ஸ்டெப் பிரதருடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. எங்களுடைய கல்யாணத்துக்கு விஷ் பண்ணுறதுக்காக தான் அவன் என்னை ஹக் பண்ணினா. இதை தான் நீங்கள் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே இவங்க எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல. இவ்வளோ தானே விஷயம், இதை தான் வந்துட்டு இவ்வளோ நேரம் நோண்டிட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் எப்படியெல்லாம் டக்கு டக்குன்னு போய் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து பார்த்துட்ருக்கா. ஹீரோ அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அதாவது இவன் ஹீரோயினை தேடி எங்கே அங்கேன்னு சுற்றிட்டு இருக்கானா. அப்போ தான் கரெக்டாக அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான், அந்த ஆக்ட்ரஸ் திப்பு. ஸோ இப்போ வந்து நிற்கும் போது நம்ம ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக நான் அவனை டம்ப் பண்ணதை ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறேன். அது என்னன்னு தெரியலை, நான் வந்து ஒரு நிமிஷம் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்போ வரைக்கும் நான் உன்னையே தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும் இப்போ எல்லாமே வந்து ஓவராகிடுச்சு, நீ இப்போது வெட்டிங் முடித்த ஒரு நிலமையில இருந்துகிட்ருக்கேன்னு சொல்லி. ஆனாலும் என்னால் வந்து உன்னை என் மனசுலேருந்து தூக்க முடியல அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன்கிட்ட லவ் கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டு தான் அவனை ஹக் பண்ணியிருக்கான். ஹீரோ அவனை விலக்கி விட்டுட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். இதுதான் ஆக்சுவலாக வந்து நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பிளான்டாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு புரியுது. ஒன்று இவ போட்ட பிளான், இல்லைனா அவளுடைய ஸ்டெப் பிரதர் வந்து போட்ட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் புஸ்ஸுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோடைய ஸ்டெப் பிரதர் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். எல்லாமே வந்துட்டு பண்ண முடியும்னு சொன்னேன், இப்போ நீ அவன்கிட்ட நெருங்கி பழகிறது எல்லாமே அவன் மேலே இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளை கேட்குறான். இல்லை, நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணுறேன், நீ அவனை வின் பண்ணணும், யாரும் அவனையும் கம்பேர் பண்ணக்கூடாது, நீ என்றைக்குமே வந்து அவனுக்கு மேலே இருக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னன்னா என்னையை சந்தேகப்பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே இவளுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும் நீ அவன் பக்கம் தான் ஒரு பக்கம் கண் வச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆகி கடைசியில் என்ன கழட்டி விடலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னையே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டான். ஸோ இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு வெட்டிங் நைட் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணி 2 சைடு எல்டர்ஸும் வந்துட்டு அவங்கள விஷ் பண்ணிட்டுலாம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோவும் கொஞ்சம் வந்து தப்பாக நடந்துக்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்கானா. ஹீரோயின் வந்து அவனை போட்டு அடிக்கிறான். பக்கத்தில் வந்து அவனை சும்மாவே இருக்க மாட்டேன், அவளுக்கு முன்னாடி மட்டும் நடிச்சா போதும் அப்படின்லாம் சொல்லி கத்திட்டு இருக்காளா. அப்போ ஹீரோ வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு கொஷின் பண்ணுறான். ஹக்கில் நிறைய டைப் இருக்குன்னு சொன்னியே, உனக்கு எல்லா டைப்ஸும் தெரியுமா? ஆமாம், ஃப்ரெண்ட்லி ஹக் வேணா உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஹக் எப்படி உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணுறான். அடுத்த செகண்ட் அவள் காது கிட்ட போயிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் எதுக்காக தேங்க் பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை அந்த அத்தனை பேருக்கு முன்னாடி என் மேலே நீ நம்பிக்கை வச்சு அதை தப்பாக எடுத்துக்காம நீ அது சாதாரண ஒரு ஹக் தான் சொல்லிட்டு சொன்ன இல்லையா, அதுக்காக அப்படின்னோடனே அதுக்கு ஹீரோயினுமே ரொம்ப வந்து சந்தோஷம்லாம் பட்டுட்ருக்காத, நான் உன்னைய சந்தேகப்படலை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு வந்துட்டு எண்ணமே கிடையாது. எனக்கு என்னென்னா என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் காப்பாற்றிக்கணுங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு அஜெண்டாவாக இருந்துச்சு. ஆமாம், நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். இப்போ உனக்கு ஒய்ஃப்னு ஆகிட்டேன்னா, நீ சீட் பண்ணிட்ட இல்லை அஃபேரில் இருந்துட்டேன்னா அதில் எல்லாரும் வந்துட்டு யாருக்காக பாவப்படுவாங்க, யாருக்காக வந்துட்டு ரொம்ப பேசுவாங்க, என்னையை பற்றி தானே. என்னையை பற்றி அப்படி ஒரு பேச்சு வராமல் இருக்கணும், அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இதனால் ஹீரோக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுது. நீ என்னுடைய ஒய்ஃப், அதனால் என் ஒய்ஃப்கான டியூட்டிஸ் எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பேச்சை மாற்றி அவளை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணி விட்டுடுறான். இதனால் நம்ம ஹீரோயின் அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாத் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாளா. அப்போ பாத்ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் எல்லாத்தையும் எடுத்து தரையில் கண்ணாப்பின்னா ஊற்றி விட்டுடுறான். எப்படியாவது ஹீரோ வலிக்கி விட்டு விழுகுவான், அதை வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோவுமே நீ உள்ளே போய் 2 மணி நேரம் ஆச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லி கதவை தட்டிட்டு நின்றுட்டுருக்கானா. பார்த்தா ஹீரோயின் வச்ச வேணா அவளுக்கே வந்துடுது. அந்த ஷாம்பூ எல்லாம் கொட்டியிருக்கிறவ இப்போ ஹீரோ வந்து அவசரப்படுத்துறதுனால அவள் நடந்து போயிட்டு அப்படியே புதக்குன்னு அவளே விழுந்துடுறா. அங்கே விழுந்துட்டு கால் கொஞ்சம் வலிக்க அவள் எந்திரிக்க கூட முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறத
நம்ம ஹீரோ வந்துட்டு சத்தம் கேட்டு வந்துடுறான். என்னாச்சு உனக்கு ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவள உள்ள வராதுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா இவன் உள்ள வந்துடுறான். அவ விழுந்து கிடக்கிறதையும், கால பிடிச்சிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு, "என்னாச்சு உனக்கு? இப்படி இவ்ளோ நேரம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் ஆகும்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, "இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னால தான் நான் கீழ விழுந்தேன்" அப்படின்னு சொல்லி கத்துறா. "நீ என்ன பைத்தியமா? நான் எங்க வந்தேன்? நானே இப்ப தான் ரூம்குள்ள வரேன். என்னமோ நான் தான் உன்ன பிடிச்சு தள்ளி விட்டேங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்த கத்த அவள விடாம ரூம்குள்ள தூக்கிட்டு போயிடுறான். பொதக்குன்னு பெட்டுல போடுறானா, ஹீரோயினும் வந்துட்டு மரியாதையா வந்துட்டு விலகி போயிடு அப்படின்னு கத்துறா. அதுக்கப்புறம் இவனும் அவள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப க்ளோஸரா வந்துடுறான். அவ கத்து கத்துன்னு கத்திட்டே இருக்காளா. ஸோ ஹீரோவும் இதெல்லாம் வந்துட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய உமன் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே விலகி போயிடுறான். "நீ பெட்ல தூங்கிக்கோ, நான் அந்த பக்கம் கவுச்ல தூங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அரகுர தூக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினும் கை எங்க இருக்கு, கால் எங்க இருக்குன்னு தெரியாம நம்ம ஹீரோவுடைய செஸ்ட்டை போட்டு கண்ணா பின்னான்னு நசுக்கி எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் என்னது இது பில்லோ மாதிரி இல்லையேன்னு சொல்லி கண் விழிக்கிறவ பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவுமே, "என்ன எங்கெல்லாம் தொட்டியோ நானும் அங்கெல்லாம் உன்னைய தொடட்டா? என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க நீ தூக்கத்துல" அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து பயங்கரமா டீஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சிடுறான். "சீக்கிரம் வா, நீ பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால நானும் உனக்கு திருப்பி பண்றேன்" அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் பேச்செல்லாம் கேட்டு எம்பாரஸாகவும் ஆகிட்டு இரிட்டேட்டும் ஆகிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி நினைக்கும் போது தான் கரெக்டாக அங்கே மொபைல் அடிக்குது. பார்த்தா அந்த பிரதர் மேக் அப்படின்னு தான் வருது நம்பர். உடனே அவள் அட்டன் பண்ணி பேசுகிறா. ஸோ ஹீரோவும் காலையிலேயே வந்துட்டு இவன் ஃபோன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி முணங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவன் வந்து முன்னாடி அங்கே கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருப்பாள்ல சர்ஜரிக்கு பிறகு இவன் ப்ரப்போஸ் பண்ண சமயத்தில். ஸோ அவன் தான் மெக்குன்றதை பார்த்துருப்பான். இவனும் நிறையா வந்து அவனை பற்றி சொல்லியிருக்கிறதுனால இப்போ இவன் ஃபோன் பண்ணிவிட்டு, "என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக்காக கேட்டுட்ருக்கான் அந்த மெக்குங்கிறவன். ஹீரோயின்மே, "ஆமாம், அது கட்டாயத்தின் பேரில் ஆயிடுச்சு. என்னுடைய ஓனில் நடக்கலை. இது ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜ் மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து நாங்கள் சீக்கிரமாக பிரிஞ்சிருவோம். அதனால நீ எதுவும் கவலைப்படாத" அப்படின்னோடனே, "என்னதானாலும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை நீ வந்து கல்யாணம் பண்ணிப்பியா? நான் அவனை பற்றி உன்கிட்ட இருந்து கேட்டதுக்கப்புறம் தான் நிறைய விசாரித்தேன். அவன் நல்லவன் கிடையாது. அவன்கிட்ட அதிகமாக பழகாத, பேசாத, அவன் பக்கத்துலேயே போகாத. நான் வர வரைக்கும் நீ காத்திருந்துருக்கலாம்ல" அப்படின்லாம் சொன்ன உடனே, "உனக்கு தான் தெரியும்ல அப்பாவோட கம்பெனி எனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் இவ்வளோத்தையும் வந்து ஏற்றுட்ருக்கேன். ஸோ அப்பாவோட கம்பெனி என் கைக்கு கிடச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக இவனை விட்டுட்டு வந்துடுவேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அங்கேருந்து கேட்டுட்ருக்கானா, அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஹீரோயின் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போக போகிறாங்கிற ஒரு கோவம், இன்னொரு பக்கம் வந்துட்டு இவன் அவளை தப்பாகவே நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த மெக்கு கூட சேர்ந்து தான் இவன் வந்து லிவ் பண்ணணும்னு நினைக்கிறா. ஸோ இப்போ கம்பெனிக்காக பணத்துக்காக தான் தன் கூட திரும்ப ஏமாற்றி பழகிட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறான். காலை வச்சதுக்கப்புறமா உடனே அவகிட்ட போய் கேட்குறான், "அம்மா, பிரதர் பிரதர்னு சொல்கிறியா, ஆனால் பேசுகிறதெல்லாம் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் இருக்குது" அப்படின்னு உடனே, "தேவையில்லாமல் என் விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத, என்னுடைய ப்ரைவசியை நான் கீப் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோவுமே, "என்னுடைய ஒய்ஃபு இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு முன்னாடி வந்துட்டு வேறு ஒருத்தன் கூட பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது" அப்படின்ன உடனே, "அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நம்ம 2 பேரும் ஒன்றும் நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிட்றா. ஸோ அவள் போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுடைய மொபைல் வந்து திரும்ப ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறான். அந்த மெக்கு கிட்ட இருந்து தான் கால் வருது. ஸோ இவன் அட்டன் பண்ணி பேசுகிறானா, அந்த மெக்கு வந்து நம்ம ஹீரோவை வார்ன் பண்ணுறான். ஹீரோயின் கிட்ட நெருங்கி பழகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவுமே வந்துட்டு, "அவள் என்னுடைய ஒய்ஃபு. நான் அவகிட்ட பழகிறதுக்கு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை" அப்படின்னு கோவமாக சொல்கிறான். இது கேட்டோடனே அந்த மெக்கு கிட்ட இருந்து ஒரு பதில் என்னென்னா, "ஹீரோயினை எதுக்காக நீ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன்னோட திட்டம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு. "எனக்கு என்ன வேணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். கல்யாணமானவங்க, அதுவும் புதுசாக கல்யாணமானவங்கள காலங்காத்தால அன்டயத்துலலாம் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு" அப்படின்னு சொல்லி ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுடுறான். அதான் ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான் சைன் பண்ணுறதுக்காக. அவங்களுடைய அந்த மேரேஜ் லைஃப் 1 இயருக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் படி யாருக்காவது இவங்களுடைய லைஃப்பில் சந்தேகம் வந்துருச்சு, இவங்க யாராவது வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, இங்கே ஸ்பெண்ட் பண்ண டேஸ் எல்லாம் அழிச்சிட்டு திரும்ப முதல்லேருந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடியாகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஹீரோயின் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. "அப்போ தான் நீ ஒழுங்காக இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ உன்னுடைய ஒய்ஃப் டியூட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். என்னோட துணியை வாஷ் பண்ணுறது, எனக்காக குக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நீ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் உன்னுடைய ஃபேமிலியில் உன்னுடைய பிஸ்னஸ்க்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த இது வந்து பிரேக் ஆகக்கூடாது. நீ இந்த கண்டிஷன் முடிகிற வரைக்கும், அதாவது இந்த 1 வருஷ பீரியடில் நீ யாரையும் டேட் பண்ணக்கூடாது, யார் கூடயும் வந்துட்டு அஃபேர் வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும். உன்னோட கம்பெனி அம்போன்னு போயிடும்" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஹீரோயினும், "அப்போ நீ யாரையாவது வந்துட்டு பாதியில் லவ் பண்ணிட்ட, இல்லை என்னோட வந்து பிரேக்கப் பண்ணணும்னு நினச்சா அது முடிஞ்சு போயிடுமான்னு உடனே, "ஆமாம்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போன உடனே, "நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன். என்னால் இந்த கான்ட்ராக்ட் வந்து உடையிறதுக்கு விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லிக்கிறான். அதுக்கப்புறமா அவனும் நம்ம ஹீரோயினை, "மற்றவங்கள மாதிரி நீயும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சும்மா உட்காந்து என்னோட
காசை வந்து சாப்பிட்டுட்ருக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வைன் யார்டில் மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் இனிமேல் உங்கள் கூட தான் சேர்ந்து வேலை செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜோமை கூப்பிட்டு இந்த மாதிரி புதுசாக வந்து சிட்டி லைஃப்லேயே இருந்தவ இங்கே முதல்ல வந்திருக்கனால இந்த வேலையெல்லாம் பழகணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லி ஜோமை விட்டு தான் அவகிட்ட வேலையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். ஜோம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு ஹீரோயினுக்கு எல்லா வேலையும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வைப் ஆகிறதுக்காக ஆரம்பிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிரித்து பேசிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்களா. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோக்கு பயங்கர ஜெலஸ் ஆகிடுது. கிட்ட மட்டும் உருன்னு இருக்கா. ஆனால் இந்த ஜோம் கிட்ட பாரு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத, இவளுக்கு இந்த அளவுக்கு வந்து சிரிக்க தெரியும், லாஃப் பண்ண தெரியும்னா நான் இத்தனை வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் என்கிட்ட எப்போ பாரு தொட்டா சிலிங்கி மாதிரி தான் இருந்துகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே இவங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருந்துகிட்ருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுமே பார்த்துட்ருக்காங்க. பாஸோட ஒய்ஃப் இன்னொருத்தி கூட க்ளோஸாக இருந்துகிட்ருக்காங்களே, இதனால் பிரச்சனை வராதா அப்படிங்கிற மாதிரி அவங்களே காசிப்லாமும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே இவங்க 2 பேரும் ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால அங்கே வந்து அவங்கள கழிச்சு விட்டுடுறான். ஜோமை கூப்பிட்டு இந்த இடத்துல டெலிவரி பண்ணும்ல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இல்லை பாஸ், அது ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்கெடியூல் முன்னாடியே முடிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்றைக்கி தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு சொல்லித்தரணுமே அப்படின்னோடனே, இல்லை இந்த டெலிவரி ரொம்ப முக்கியம், நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. இதனால் அங்கே ஜோமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போகிறான்னா, அப்போ ஹீரோயினும் எனக்குலாம் யாரும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு பண்ணுறதுக்காக போயிடுறான். நம்ம ஹீரோவும் ஜோமை பார்த்து அவள் ரொம்ப நல்லவன் நினச்சிக்காத, அவள் வந்து இப்படி தான் எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசுவா, இன்னசென்ட்டாக ஃபேஸை வச்சுப்பா, அதுக்காக அவள் வந்து நல்லவன் நினச்சிட்டு நீ அவள் பக்கம் சாஞ்சிடாத, அவள் எது சொன்னாலும் நம்பாத, அவள் ரொம்ப வந்து வில்லங்கமானவ, அவள் ஒரு சதிகாரி அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஜோமோ இல்லை பாஸ், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அவங்க கூட பழகிருக்கேன், அவங்க அப்படிப்பட்டவங்கள மாதிரி தெரியலை அப்படின்னோடனே, இப்படி தாண்டா நானும் நம்பி ஏமாந்தேன், தயவு செஞ்சு ஏமாந்துடாத, நீ என் பிரதர் மாதிரி, அதனால தான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். தான் இவங்க 2 பேரையும் லஞ்சுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லியே பிரித்து விட்டுருப்பான். பட் ஏன்னா இவங்க 2 பேரும் திரும்ப ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றத பார்த்துட்டு வயிறு எரிஞ்சுக்கிட்டு அங்கேயே வந்துட்டான். திரும்ப பேசி சிரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ பொறாம தாங்காமல் எனிமி ஃபார்மில் பெங்குன்னு ஒரு பொண்ணு இருக்கால்ல, அது அந்த கெட்ட தாத்தாவுடைய பொண்ணு. ஸோ இப்போ அந்த பொண்ணை வந்து கால் பண்ணிவிட்டு உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி ஹீரோ அங்கே வர வச்சிடுறான். இப்போ அந்த பொண்ணை பார்த்தோன்னா சோமுக்கு சுத்தமாக பிடிக்காது. சோமுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு அப்பா 2 பேரையுமே நம்ப மாட்டான். அப்பா மாதிரி தான் பொண்ணு இருப்பா, இவளுமே ஹீரோடைய ஃபார்மில் வந்து நல்ல மாதிரி பழகி ஏதோ சதி பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டுகிட்டே இருப்பான். இப்போ அந்த பெங்கு அங்கே வரதை பார்த்துட்டு மற்ற ஒர்க்கர்ஸ் இப்போ ஜோமுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஜோம் அதனால் ஹீரோயின் கிட்ட எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து எப்படியாவது சமாளிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட்ட எடுத்துட்றானா. ஹீரோ தான் எல்லா வேலையும் பண்ணான். பட் ஆனால் இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி ஜோம் ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் வந்து நிறுத்துறான். என்னாச்சு, எதுக்கு அவசரமாக ஓடுறேன்னு சொல்லிட்டு. இல்லை ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜோமோ சொல்ல, சரி அதுக்கு என்ன, நீ போயிட்டு பொறுமையாகவே வா, நான் இங்கே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஜோமோ சரி பாஸ், ரொம்ப நல்லதாக போச்சு, நான் இப்போ அந்த வேலையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்க துரத்துக்கிட்டு அவன் ஓடுறதுக்காக ஆரம்பிச்சிட்டு ஜோம் சொல்லி கொடுத்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கிரேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. எதை வந்து பறிக்கணும் எதை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர் ஒருத்தன் நம்ம ஹீரோயினை தப்பாக பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் வந்து வேலை விஷயமா இருக்கிறதுனால இதை கவனிக்காமல் விட்டுடுறான். ஹீரோ அப்போ அங்கே ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறான். ஸோ இப்போ அதை பார்த்த உடனே அந்த ஒர்க்கர் எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே நகர்ந்து போயிடுறான். இங்கே ஹீரோயின் அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்து ஜோம் எங்க, நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வேலையாக போயிட்டான், நான் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்களா. அப்போ தான் அவங்க சண்டையை நிறுத்துகிற மாதிரி ஹீரோவுடைய ஆன்ட்டி அங்கே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயின் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு தான் அவங்க வந்திருக்காங்க. என்னடா மனுஷன் நீனு, புது பொண்டாட்டியை இந்த மாதிரி வெயிலில் வந்து மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ண வச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயினுமே இல்லை நான் தான் போர் அடிக்குது, இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு உடனே அந்த ஆன்ட்டியும் நிஜமாவே நீயாக தான் வந்தியா, இவன் கட்டாயப்படுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆன்ட்டி நான் தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சமாளிச்சிட்றான். உடனே அவங்க சரி நீ ஏன் பிரியப்பட்டு வந்தால் ஓகே தான், ஆனால் நைட்டு 2 பேரும் டின்னருக்கு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்பா லேண்டை வந்து திரும்ப ஹீரோ கிட்டேருந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாருல, அதனால் அப்போ அவனுடைய ஸ்டெப் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹீரோவுடைய லேண்டுக்கும் அப்புறம் அந்த பக்கத்து வைனியாடுக்கும் சண்டை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பெங்கோடைய அப்பாவை வந்து சந்திக்கிறாங்க. ஸோ எனிமி ஆஃப் எனிமி இஸ் அ ஃப்ரெண்ட் இல்லை, அந்த கான்செப்டில் நம்ம 2 பேருமே ஹீரோ வந்து அழியணும்னு தான் பார்த்துட்ருக்கோம். இந்த லேண்டை என்னவாது பண்ணி என் கைக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க 2 பேரும் ஒரு டீல் பேசிகிட்ருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இப்போ ஜோம் வந்து சேர்றானா. அப்போ எங்கே பார்த்தா அங்கே ஒரு ஸ்டோர் ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோர் ரூம் ஏரியா பக்கம் வந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு ஜோம் போயிட்டு கொஷின் பண்ணுறான். உங்கள் அப்பாவும் நீயும் சேர்ந்து இப்போ என்ன பிளான் போட்டிங்க, எதுக்காக இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நான்லாம் வந்து எங்கள் அப்பா கூட எந்த பிளானும் போடல, நீ எப்போ பாரு என்னை தப்பாக தான் பார்ப்பியா, நான் நிஜத்தில் வந்துட்டு ஹீரோ இன்வைட் பண்ணி தான் வந்தேன், அவன் தான் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் வேணும்னு என்கிட்ட
கேட்டான், அதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை, ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா நீ எங்கள் வயநாடுக்கெலாம் வந்திருக்கணும், இல்லை ஹீரோவை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்கணும், எதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்த, நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கான். பெங்கும் வந்து அவகிட்ட சண்டை போட்டுட்டு, இனிமேல் உங்ககிட்ட சொல்லியெல்லாம் புரிய வைக்க முடியாது, இத்தனை வருஷமாக நீ இப்படி தானே இருக்க, இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஸோ இவங்க போயிட்டு பார்க்கும்போது அங்கே இவங்களுடைய ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அதாவது நம்ம ஹீரோடைய ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், அப்புறம் பெங்கோடைய அப்பாவோட ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து சூதாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே பெங்குக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவள் தான் நியாயம் பக்கம் வந்தாலும் பேசுவா. அதனால இப்போ வந்து எல்லாரையும் வந்து சத்தம் போடுறான், நீங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, கவர்மெண்ட்லேயே ரூல்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டிகிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு சைடு வந்துட்டு காட்டுறான். ஸோ இந்த சைடில் இருக்கிற எல்லா சைடும் கிரேப்ஸ் எல்லாம் வந்து நீயே ஹார்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை கேட்டோன்னே வேணும்னே வந்து அவளுக்கு வேலை கொடுக்க பார்க்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம், நீ வந்துட்டு நிறைய பண்ணுறியா இல்லை நான் சீக்கிரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஸ்டார்ட் 1 2 3 பிகின் அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு ஆரம்பிச்சிட்றா. ஹீரோக்கு இந்த வார்த்தையை கேட்டோடனே பழைய மெமரி வந்து அப்படியே மைண்டில் ட்ரிகர் ஆகுது. இவங்க ஹாஸ்பிட்டல் டேஸ், அதாவது அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் இதே மாதிரி தான் ரெடி 1 2 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அவங்க கூட ஒரு கேம் விளையாண்டுருப்பா. ஹீரோ வந்து ஹீரோயின் தோக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே தோற்று போயிருப்பான். அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக வந்து மார்க்கர் வச்சு ஃபேஸில் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுபடி ஹீரோயின் வந்து திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டே இருக்கனால அவள் இப்போ ஹீரோவுடைய ஃபேஸில் அவள் வந்து எப்படியோ ஃபேஸை வந்து தடு மாதிரி தடவி அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராவெல்லாம் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய நம்ம ஹீரோ இது என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்னு சொல்லி ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருந்துருப்பான். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ அவனுக்கு மைண்டில் வரதுனால அவன் வந்து திரும்ப அந்த லவ்லியான மூமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணும்போது அவனுக்கு அந்த ஹர்ட் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸோ இப்போ இந்த மெமரி முடிஞ்ச உடனே அவன் ஹீரோயின் வந்துட்டு அந்த பக்கத்தில் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்காளா, அவள் கையை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். நீ இந்த மாதிரி திரும்ப திரும்ப எத்தனை முறை என்கிட்ட ஏமாத்தினாலும் சரி, நான் உன்கிட்ட ஏமாந்து போக மாட்டேன். ஸோ ஒரு முறை உன்கிட்ட ஏமாந்துட்டா திரும்ப ஏமாந்துருவேங்கிற நினப்பில் அதே டாக்டிக்ஸை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ என்ன வளர்ற, நான் இப்போ உன்னை ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அதுக்கு அவனும், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத, நீ எத்தனை பேர் வேணாலும் இதுக்கு முன்னாடி ஏமாந்துருக்கலாம், ஆனால் நான் ஒரு தடவை அடிப்பட்ட பாம்பு, திரும்ப வந்துட்டு நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ அவனும் கோவத்தோட, உன்னுடைய வேலையை எல்லாத்தையும் இப்போ என் தலையில் கட்டலான்னு பார்க்குறியா, அதுக்கு தானே இப்படி ஒரு கேம் ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு சந்தேகம் வராமல் இவன் கோவப்படுறதே அவன் வந்து வேலையை செய்யாமல் தட்டி கழிக்கிறதுனால தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுறான். ஸோ உனக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிரேப்ஸையும் நீ தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். ஆனால் மனசு கேட்கல. அங்கே இருக்கக்கூடிய 2 ஒர்க்கர்ஸை பார்த்தோடனே, உங்களுக்கு 15 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே போயிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிரேப்ஸ் எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்கணும், 15 நிமிஷத்தில் முடிக்கலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு கத்திட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தான் ஜோம் கிட்டேருந்து அவனுக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி வந்து கேம்லிங் விஷயமாக வந்துட்டு பேசுகிறான். ஸோ இப்போ அடுத்தது இவன் அந்த கேம்லிங் நடக்கக்கூடிய அந்த பிளேஸ்க்கு போயிட்டு எல்லாருக்கும் வார்ன் பண்ணுறான். கூடவே வந்துட்டு இந்த கேம்லிங் வந்து என்னுடைய வயநாடில் அலோடு கிடையாதுன்னு சொல்லி தான் நான் ஒருத்தரையும் வேலைக்கே எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களாம் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், உங்கள் எல்லாரையுமே நான் வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ தான் ஹீரோயின் அங்கே வராளா. ஸோ இவன் சொல்கிறது எல்லாத்தையுமே அவள் லிசன் பண்ணியிருக்கா. அதனால் அவளும் இப்போ ஹீரோ வந்து தப்பாக பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட வந்து சொல்கிறான். எதுன்னு ஒரு விஷயத்துலையுமே வார்னிங் கொடுக்கணும்ல, அவங்க ஒரு முறை தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்கு இப்போ நீ வந்து வார்னிங்குன்னு அதை கொடுத்துட்டேன்னா அடுத்த முறை அவங்க அதை பண்ணாமல் இருப்பாங்க, இல்லை அப்படி பண்ணாங்கன்னா அப்போ வேலையை விட்டு தூக்குறதா சரி அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் இதனால் வந்து ஒரு வாக்குவாதம் வந்துட்டுருக்கு. கடைசியாக ஹீரோ வந்து ஹீரோயின் சொன்னதுக்கு ஓகே சொல்லிவிட்டு, இந்த ஒரு முறை அவங்க யாரையும் நான் வேலையை விட்டு தூக்கலை அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. இந்த மாதிரி நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ஹீரோவுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கெடுக்கிறதுக்காக பார்த்துருக்காங்க, கேம்லிங் தப்பானது தானே. ஸோ ஹீரோ வந்து யாரையும் ஃபயர் பண்ணல, பட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து கன்ஃபஸ் பண்ண வச்சுருக்கான். அவன் வந்து யாரையும் பிடிச்சு கொடுக்கல, ஜஸ்ட் வந்து ஒரு வாக்குமூலம் மட்டும் தான் கொடுக்க வச்சுருக்கான். அதுக்கு பிறகு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா பெயிலில் எடுத்துடுறதாகவும் சொல்லிட்டான். அதனால் உங்கள் ஆட்கள் மேலே தான் தப்பு இருக்குது, இனிமேல் இப்படி தப்பு வராமல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பெங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவள் காலை கட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பக்கமாக நம்ம ஜோம் வரானா. அப்போ வந்து பெங் கிட்ட பேசுகிறான், ரொம்ப நல்லவ மாதிரி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட வந்து நல்லது பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பெங் வந்து நான் என்ன பண்ணாலும் நீ என்னை சந்தேகத்தான் படுவல்ல, எங்கள் அப்பா அப்படி இருக்கிறதுனால என்னையும் அப்படியே தான் நினப்பல்ல அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அதான் உண்மை, நீ என்னைக்கு வந்துட்டு காலை வருவேன்னு தெரியாது, அதனால என்னைக்கும் நான் உன்னை நம்ப மாட்டேன், உன் மேலே ஒரு கண் வச்சுட்டு
யோசிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவருடைய ஆன்ட்டி டின்னருக்காக இவங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்கல்ல, அதனால அவங்க 2 பேரும் அங்கே வராங்களா, அப்போ அவங்களும் ஒர்க்கர்ஸ் மூலமாக நான் கேள்விப்பட்டேன் இந்த கேம்லிங் இஷ்யூ பற்றி. ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஃபயர் பண்ணணும்னு சொன்னது வந்து தப்பு. யார் எந்த தப்பு பண்ணாலுமே முதல்ல ஒரு வார்னிங் கொடுக்கணும். அதுவும் ஒர்க்கர்ஸ்க்கு நம்மக்கிட்ட வந்து நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு நாம் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் தான் பார்க்கணும். அதனால் இந்த விஷயத்தில் ஹீரோயின் எடுத்த முடிவு தான் ரொம்ப சரியானது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறாங்க. கூடவே அவ கூட வந்து நல்ல மிங்கிளாகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க வீட்டுக்கு நடந்து வரும்போது அவன் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினை பார்த்து, என்னுடைய ஆன்ட்டிக்கு உன்னை ரொம்ப வந்து பிடிச்சு போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே எனக்குமே அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோ வந்து கோவப்படுறான். ஸோ அவங்களுக்கு இன்னும் உன்னுடைய முழுசான கேரக்டர் தெரியலை, உண்மையான வந்து கேரக்டர் தெரியலை, நீ நடிக்கிறத மட்டும் பார்த்து ஏமாந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு ஹீரோயினும் என்னுடைய உண்மையான கேரக்டர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும், நீயும் அவங்களும் என்னை ஒரே நாள் தானே சந்திச்சிங்க, அப்புறம் நீ வாட்டுக்கு இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அதுக்கு நம்ம ஹீரோவுமே வந்துட்டு எனக்கெல்லாம் ஒரு செகண்ட் போதும் உன்னைய பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். 2 பேருக்கு வாக்குவாதம் அதிகமாகுது. ஆனால் ஹீரோயினுக்கு அடுத்த நிமிஷம் அந்த அவன்கிட்ட இருந்து வந்து ஃபோன் வருதா, உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாகிடுறா. அவளுடைய அந்த கோவம் இரிட்டேஷன்லாம் பறந்து போயிடுது. ஸோ அந்த கால் அவள் அட்டன் பண்ண போகையில் ஹீரோவும் என்ன இந்த மாதிரி வந்து அப்ராட்லேருந்து உன் பிரதர் அப்படிங்கிறவன் வந்து கால் பண்ண உடனே அவ்வளோ சந்தோஷமாயிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னுடைய ப்ரைவேட் விஷயத்தில் நீ தலையிடாதன்னு உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவள் போகிறாளா. ஹீரோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். இதோட இந்த பாட்டு முடியுது.